Hi friends, good evening. Today previous year question paper ESIC shift 2 part 3 தான் பார்க்க போறோம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். 21 circlage encircling cervix with suture is done for a patient with. அதாவது சர்க்குலேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரீடம் பர்த்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக சர்விக்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக போடக்கூடிய ஃபியூச்சர் நேம் தான் சர்க்குலேஜ். இது எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா சர்விக்ஸ் கோல்டியர் ப்ரெக்னன்சி இன் யூட்ரஸ். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ கம்ப்ளீட் அபார்ஷன், பி த்ரெட்டன்ட் அபார்ஷன், சி இன்கம்ப்ளீட் அபார்ஷன், டி இன்காம்பிட்டன்ட் அபார்ஷன்ஸ். The answer is D, incompetent abortion. Next question 22. Bipolar disorder are treated with the following medication except. Bipolar disorder na mania plus depression. Bipolar disorder எந்த மெடிசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க? ஏ கார்பமிசபின், பி வால்ஃபோரிக் ஆசிட், சி ஆம்ஃபிட்டமைன், டி லித்தியம். தி ஆன்சர் இஸ் சி ஆம்ஃபிட்டமைன். மற்றதெல்லாம் பைப்போலார் டிசார்டருக்கு கொடுப்பாங்க. கார்பமிசபின் கொடுப்பாங்க, வால்ஃபோரிக் ஆசிட் கொடுப்பாங்க, லித்தியம் கொடுப்பாங்க. ஆனால் ஆம்ஃபிட்டமைன் கொடுக்க மாட்டாங்க. டுவெண்ட்டி RH நெகட்டிவ் மதர் சுட் ரிசீவ் டேஸ் குளோபுலின். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ RHO M குளோபுலின், பி RHO D இம்யூனோகுளோபுலின், சி லெக்டின் ஸ்பெனோமைலின், டி அசிடைல் கோலினஸ்ட்ரேஸ். தி ஆன்சர் இஸ் பி RHO D இம்யூனோகுளோபுலின். அதாவது RH நெகட்டிவ் பிளட் உள்ள பர்சன் RH பாசிட்டிவ் பிளட்டை ரிசீவ் பண்ணும்போது RH பாசிட்டிவ் பிளட் உள்ள ஆன்டிபாடிஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக RHD இம்யூனோகுளோபுலின் அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. டியூரிங் ப்ரெக்னன்சியில் மதர் வந்துட்டு RH நெகட்டிவ் இருந்துச்சு, பேபி RH பாசிட்டிவ் இருந்துச்சுனாலும் அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. 24. கம்ப்ளீட் டைலேஷன் ஆஃப் சர்விக்ஸ் டு பர்த் எ பேபி இஸ் எ ஸ்டேஜஸ். எந்த ஸ்டேஜ்னு கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட் டைலேஷன்லேருந்து பர்த் வரைக்கும். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ ஸ்டேஜ் 4, பி ஸ்டேஜ் 3, சி ஸ்டேஜ் 1, டி ஸ்டேஜ் 2. தி ஆன்சர் இஸ் டி ஸ்டேஜ் 2. சர்விக்கல் டைலேஷன் ஸ்டேஜ் 1, கம்ப்ளீட் டைலேஷன்லேருந்து பர்த் ஆஃப் த பேபி வரைக்கும் ஸ்டேஜ் 2, பிளாசண்டா எக்ஸ்பல்ஷன் வந்துட்டு ஸ்டேஜ் 3. 25. Bulging sac-like lesion filled with the spinal fluid and spinal cord element is. Options பார்க்கலாம். A hydrocephalus, B myelomengocele, C meningocele, D spinal bifida occulta. The answer is B myelomengocele. ஸ்பைனா பைஃபிடாவோட டைப் இது வந்துட்டு ஒன் ஆஃப் த டைப். myelomengocele, நெக்ஸ்ட் meningocele, ஸ்பைனா பைஃபிடா occulta அதெல்லாம் டைப். The answer is B. 26. The following are presenting symptoms of patient with catatonic schizophrenia except. Options பார்க்கலாம். A sudden onset of mutism, B have dangerous period of agitation and explosive behavior, C disorganized behavior and speech, D stereotype position with waxy flexibility. The answer is C disorganized behavior and speech. Catatonic schizophrenia எக்ஸப்ட்னு கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 27. The brain region which is responsible for coordination of voluntary muscular movement, posture and balance. பிரெயினில் எந்த ரீஜன் கோஆர்டினேட் பண்ணுறது? மஸ்குலர் மூவ்மெண்ட் ப்ளஸ் போஸ்டர் அண்ட் பேலன்ஸ். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ மெடுலா ஆம்ப்ளங்கேட்டா, பி செரிப்ரல் கார்டெக்ஸ், சி ஸ்பைனல் கார்ட், டி செரிபலம். தி ஆன்சர் இஸ் டி செரிபல்லம். செரிபல்லத்தோட அனதர் நேம் ஹைண்ட் பிரெயின். The complication for ventricular septal defect are all of the following except. இது எக்ஸப்ட்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஏ பல்மனரி ஹைப்பர்டென்ஷன், பி செரிப்ரல் பால்சி, சி என்டோகார்டைட்டிஸ், டி ஹார்ட் ஃபெயிலியர். வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட் அப்படின்னாவே அப்நார்மல் கம்யூனிகேஷன் பிட்வீன் ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அதாவது ஒரு ஷண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும், ஷண்ட் ஃபார்மேஷன்ஸ். தி ஆன்சர் இஸ் பி செரிப்ரல் பால்சி.
29. The main clinical manifestation of pulmonary edema are all except. இது exceptனு கேட்டிருக்காங்க. clinical manifestation pulmonary edema ஓட clinical manifestation ஓட except என்னன்னு கேட்டிருக்காங்க. A cyanosis, B cough with expectoration, C hypotension, D dyspnea. The answer is pulmonary edemaல hypotension இருக்காது. மற்ற எல்லாருக்கும் cyanosis இருக்கும், expectoration இருக்கும், dyspnea இருக்கும். The answer is C hypotension. 30. Principle of ethical practice include following except. ethical principle என்னென்ன வரும்னு தெரியும். autonomy, justice, fidelity, non malfeasance, beneficence. இதில் வந்துட்டு malfeasance வந்துட்டு வராது. So the answer is A. non malfeasance தான் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.